ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மே மாதத்தின் முதல் தேதியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கடந்த 4 மாத காலமளவும் அற்புதமாக நடத்தினவர் அதை காட்டிலும் மேலாக இந்த மாதத்தில் நடத்துவார் விசுவாசித்து எல்லாம் கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் பிரயாசத்தின் பலனை கர்த்தர் தருவார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே தலைகளை தாழ்த்தி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த மாதம் தேவன் நம்மிடத்தில் வந்து சேருகிற ஒரு மாதமாக இருப்பதாக. நீண்ட நாள் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு, உபவாசத்திற்கு, அதிகாலையில் தேடின தேடுதலுக்கு அவர் உங்களிடத்தில் வந்து சேர்ந்து உங்களை ஆதரிக்கிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும் நமக்கு பலன் இல்லை, பலன் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் நம்ம ரட்சித்த நமது தெய்வம் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து சேருவாரானால், நம் பட்சத்தில் வருவாரானால், நம் குடும்பத்தில் நாம் இருக்கிற ஸ்தலங்களிலே நம் மண்டைக்கு வருவாரானால், அதே போல பாக்கியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் வருவாரானால் பரலோகமே நம் அருகே வந்தது போல தான். பரலோக சந்தோஷம், பரலோகத்தின் நன்மை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஆக இந்த மாதம் தேவன் நம்மிடத்தில் வந்து சேருகிற ஒரு மாதமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். என்றால் நாம் முதலில் அவரிடத்தில் சேர வேண்டும். அதன் பிறகுதான் அவர் நம்மிடத்தில் சேருவார். அதைத்தான் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம் ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு, நெருங்குவதற்கு 5 வழிகளை இதே நிருபத்தில், இதே அதிகாரத்தில் யாக்கோபு சொல்கிறார். நான் எப்படி ஆண்டவரிடத்தில் சேருவது? உலகத்தாரை கேட்டால் இதெல்லாம் நடக்கிற விஷயமா? பாவியாகிய மனுஷன் எப்படி பரிசுத்தமுள்ள ஆண்டவரிடத்தில் சேர முடியும்? அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவரிடத்தில் பாவியாகிய மனுஷன் போய் சேர முடியுமா என்றெல்லாம் உலகத்தார் சொல்லுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு யாக்கோபு சொல்கிறார், நாம் தேவனிடத்தில் சேர முடியும். அது எப்படி என்று 5 வழிகளை சொல்கிறாருங்க. அதை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இதே 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். முதல் ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு முதல் வழி, 5 வழிகளில் முதலாவது வழி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. சப்மிட் டு காட், நம்பர் 1. 2வது, அதே 7வது வசனத்தை பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெசிஸ்ட் த டெவில். பிசாசுக்கு எதிர்த்து என்றால் ஆண்டவரை சேரக்கூடாதபடிக்கு சாத்தான் அநேக தடைகளை போடுகிறான், அநேக போராட்டங்களை போடுகிறான், சோதனைகளை கொண்டு வருகிறான். அதை எதிர்த்து நின்று பிசாசை துரத்தினால்தான் தேவனிடத்தில் சேர முடியும் என்று 2வது வழியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படி சொல்கிறார். 3வது 8வது வசனத்தின்படி உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆக ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு 3வது வழி, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் என்றால் உங்கள் நடக்கைகள், செய்கைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் எளிதாக சேரலாம்.
அப்படி சொல்கிறார். நான்காவது, துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று 9வது வசனம் சொல்கிறார். துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக துக்கித்து புலம்பி அழுங்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றால், துயரப்பட்டு துக்கித்து என்று சொன்னால் நமது பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அதற்காக வருத்தப்பட்டு நொந்து தேவனை நோக்கி கதறுகிற ஒரு அனுபவம். அப்படி துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், கிரீவ் மோர்ன் அண்ட் வெயில் அப்படி சொல்றார். 5வது சொல்றார் பாருங்க, நீங்கள் அதே பகுதியில் 10வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், humble yourselves, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறார் இல்லையா? அதே நீங்கள் 6வது வசனம் பாருங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்றால் ரொம்ப அற்புதமாக 5 வழியை சொல்கிறார். வெரி சிம்பிளாக இதே அதிகாரத்தில் ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு என்ன வழி, நம்ம தான் ஆண்டவரிடத்தில் சேர்றதுக்கு என்ன வழி ஏது வழி என்று ரொம்ப திகைக்கிறோம். இது நடக்குமான்னு நினைக்கிறோம், உலகத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் மிக எளிதாக சொல்கிறாரு பாருங்க, தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் சேருவதற்கு, அதாவது இந்த மாதம் இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு நீங்கள் அர்ப்பணித்தால், முயற்சி செய்தால், அவர் நிச்சயமாக உங்களிடத்தில் சேருவார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆக தேவனிடத்தில் சேருவதற்கு 5 வழி. 1, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 2வது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 3வது, கைகளை சுத்திகரியுங்கள். 4வது, துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். 5வது, தாழ்மைப்படுங்கள். இப்படி நாம் வெரி சிம்பிள், எல்லாமே ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. இதில் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எளிதானது. இப்படி எளிதான வழிமுறைகளை நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் பின்பற்றும் பொழுது அவர் மிகவும் நம் அருகே வந்து நம் தேவைகளை சந்தித்து சோதனையான காலங்களில் நம்மை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மே மாதம் நம் அருகே ஆண்டவர் வந்து நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு மாதமாக இருக்கும். கடலில் மூழ்கின பேதுருவை தூக்கி நிறுத்தினவர். நீங்கள் சில கடன்களில் மூழ்கி இருக்கலாம், வியாதியில் மூழ்கி இருக்கலாம், போராட்டத்தில் மூழ்கி இருக்கலாம். அவர் நம் அருகே வந்து நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை ஆதரிக்கிற தெய்வம் இந்த மாதத்தை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதை குறித்து நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க? சாதாரணமாக வசனம்தான், ஆனால் அதை குறித்து நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம்னு தெரியல. ஆனால் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இந்த 2 வசனத்தையும் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்போ உங்களிடத்தில் சேருவார்னா அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இதோ நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன். மகனே மகளே, நான் அருகில் இருப்பது மட்டுமல்ல, நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன், நான் உனக்கு சமாதானமாக இருக்கிறேன், உனக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறேன், உன்னை தூக்கி எடுக்க நான் காத்திருக்கிறேன், உன்னை ஆதரிக்க காத்திருக்கிறேன். இதோ நான் உன் அருகிலே இருக்கிறேன், நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதாங்க அர்த்தம் அதுக்கு. நான் உன் அருகிலே இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் முதல் தேதியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன். உனக்கு இந்த மாதம் ஆதரவு கொடுக்கும்படி, உன் ஜெபம் கேட்கப்படும்படி, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, பொருளாதாரத்தில் எல்லா நிலைகளும் உன்னை ஆதரிக்கும்படி நான் உன் அருகிலே இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல,
நீங்கள் எதை இடத்துல கேட்க போறீங்க அதை நான் கொடுப்பதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வார்த்தைங்க. இதை நான் தியானம் பண்ண நேற்று தினத்தில். நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்கப் போகிறீர்கள் அதை நான் கொடுப்பதற்கு உன் அருகிலே நான் இருக்கிறேன் என்று பரலோகத்தின் தேவன் சொல்லுவாரானால் இதை போல பாக்கியம் நமக்கு வேற என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், முதல் மாதத்தில் அவர் நம்ம அருகிலே இருந்து நாம் எதை கேட்க போகிறோமோ அதை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்கு தயங்காதிருங்கள். கிருபாசனத்தை கிட்டி சேருவதற்கு தயங்காதிருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பா ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டுங்க, நீங்கள் ஊக்கமாக கருத்தா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு அல்லது இங்கேயே கூட எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுங்க, இப்போ இந்த வார்த்தை விசுவாசிங்க. ஏசாயா 58:9 நீங்கள் விசுவாசித்து என் அருகிலே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே சுவாமி. ஆகவே எந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், இந்த தேவையோடு இருக்கேன், இத்தனை பெரிய தேவையோடு இந்த மாதத்தை நான் துவங்கி இருக்கிறேன், நீர் என்னை ஆதரித்து நடத்தும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்லுகிறேன், உங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறாரா இல்லையா பாருங்க. நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நம்ம ஆண்டவரை போல ஆதரிக்கிற தெய்வம் உலகத்தில் ஒருவரும் கிடையாதுங்க. ஆகவே தேவனிடத்தில் சேருவதற்கு தயங்காதிருங்கள். எத்தனையோ மனுஷத்தில் இத்தனை மாதம் 4 மாதம் நம்ம நெருங்கி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. இந்த மனிதத்தை உதவி வராதா, இவர்கள் செய்ய மாட்டார்களா என்று எத்தனையோ விஷயம் இந்த மாதத்தில் மனுஷனை நாடி, மனுஷனை நெருங்கி, மனுஷனை தேடி ஒன்றுமில்லாமல் அல்லது கொஞ்சம் கிடைக்காமல் கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்க, இந்த மாதத்திலே அவனிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்லை கையை உயர்த்தாமே. இந்த மாத பிறப்பு ஆராதனைங்கிறது நாம் தேவனிடத்தில் சேருகிற ஒரு அனுபவம். தூக்கத்தை விட்டு எல்லாத்தை விட்டு அவர் முகத்தை தேடும்படி வந்திருக்கிற அற்புதமான ஒரு அனுபவம், தேவனிடத்தில் சேருகிற அனுபவம். இந்த மாத பிறப்பு ஆராதனை கர்த்தர் சொல்றா, உங்களிடத்தில் கர்த்தர் சேருவார். ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்பு இப்படி ஒரு மாத பிறப்பு ஆராதனை ஒரு இதுக்கு முன்னே சபையில் நடத்திட்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு நல்ல குடும்பம் இருந்தார். அவர்கள் ஒரு போலீஸ்கார குடும்பம். காலையில் அவர் டியூட்டிக்கு போயிடுவாருங்க. அந்த சிஸ்டர் 2 பிள்ளைங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வச்சுருந்தாங்க. 1ஆம் தேதி தவறவே மாட்டாங்க. ஒரு நாள் அப்படி வரும்பொழுது அந்த ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க. வேறு வழியில் சேர்ந்தாங்க. முடிஞ்சவொடனே சொன்னாங்க, அப்படி பாசை அப்படி ஆயிடுச்சு. அப்படி, அம்மா எங்கள் ஆட்டோ எங்கங்க? அவங்க சொன்னாங்க, அது கிடக்குதுங்க, அதான் ஓரமாக தூக்கி போட்டுட்டு நாங்கள் ஆராதனைக்கு வந்துட்டோம். நாங்கள் ஹல்லேலூயா போய் தான் பார்க்கணுன்னாங்க. தேவனிடத்தில் சேருகிறவருடைய அனுபவங்க அது. என்ன தான் நடந்தாலும் சரி, நான் ஆண்டவரை தேடுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன பிரச்சனை ஆராதனைக்கு வரதே தடை பண்ணுறாங்களே. தேவனிடத்தில் சேரணும் அப்படி ஊக்கமாக. எத்தனை தான் தடை இருந்தாலும் சரி, மாதப்பிறப்பு 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்த ஒருவரையும் கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தனை பேரும் மாதப்பிறப்பு ஆராதனைக்கு வந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. 21 நாள் உபவாசத்துக்கு வந்தவர்கள் தான். அத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும். இவைகளெல்லாம் தேவனிடத்தில் சேருவதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சுருக்கமாய் ஒரு 3 இன்ஸ்டன்ட்டை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனிடத்தில் சேர்ந்தார், அவர் நம்மிடத்தில் சேருவார் என்பதற்கு ஒரு 3 சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 8:9. பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். நோவா தன் கையை நீட்டி அந்த புறாவை பிடித்து தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். பேழைக்கு வந்த புறாவை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் நோவா. நமக்கு இந்த ஜலப்பிரளயம் தெரியும். ஜலப்பிரளயம் ஏற்பட்டு பேழை ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தது.
தண்ணீர் வற்றி போனதா என்பது பார்ப்பதற்கு முதல்ல ஒரு காகத்தை விட்டார். எந்த அடையாளம் தெரியல. காகம் போக்குவரத்தமாக இருந்தது. அதன் பிறகு 7 நாள் கழித்து ஒரு புறாவை விட்டார். அந்த புறாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணாமல் அந்த புறா போன வேகத்திலேயே திரும்ப பேழைக்கு வந்துவிட்டது. அந்த புறாவை நோவா கை நீட்டி பிடித்து தன்னிடமாக சேர்த்து கொண்டான். ஆனால் காகத்தை குறித்து அப்படி சொல்லலை. காகத்தை தன்னிடமாய் அவன் சேர்த்து கொண்டான்னு சொல்லப்படலை. புறாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்று கேட்டால், காகம் அது உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு அநேக இடங்கள் அங்கே இருந்திருக்கிறது. செத்துப்போன மிருகங்கள், அழுகி போனவைகள், துர்நாற்றம் பிடித்தவைகள், இப்படி அழுகி போனதும் செத்து போனதுமா பல இடங்கள் அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது. அது மேல் உட்காருவதற்கு, இளைப்பாறுவதற்கு காகத்துக்கு இடம் இருந்தது. ஆகவே தான் போக்குவரத்துமாய் இருந்தது. அதை அவன் கை நீட்டி பிடித்து சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் புறாவை பாருங்கள், அப்படி உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு புறாவுக்கு இடமில்லை. புறாவானது அப்படிப்பட்ட அசுத்தமோ அழுகி போனதோ இப்படிப்பட்ட அதுக்கு பிரியம் இருக்காது. அது சுத்தமானது. ஆகவே அது சுற்றி பார்த்து எங்கும் இடம் காணாமல் திரும்ப பாதுகாப்பான இடம், பரிசுத்தத்துக்கும் சரி எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பான பேழைதான் என்று உறுதி செய்து திரும்ப போன வேகத்திலேயே புறா பேழைக்குள் வந்தது. நோவா அதை பிடித்து தன்னமாய் வைத்து கொண்டான். இந்த காகம் என்பது நமது பழைய வாழ்க்கைக்கு அடையாளம். பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தோமே அந்த பழைய மனுஷன், பழைய வாழ்க்கைக்கு அடையாளம் காகம். புறா என்பது புதிய மனுஷனுக்கு அடையாளம், புதிய சிருஷ்டிக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமது புதிய மனுஷனுடைய அடையாளம் தாங்க புறா. இப்படி நமது வாழ்க்கையில் 2 பகுதி இருக்கிறது போலத்தான் இந்த காகமும் புறாவும். ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட், மாம்சமும் ஆவியும். மாம்சத்துக்கு அடையாளம் காகம், ஆவிக்கு அடையாளம் புறாங்க. அந்த பழைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் அதோடைய வித்தியாசத்தை பவுல் ஒரு வார்த்தையில் சொல்லுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:22-24 கொஞ்சம் வாசிங்களேன். இந்த 2 வாழ்க்கைக்கு அடையாளத்தை பாருங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, நல்லா கவனிக்கணும். முந்திய நடக்கை, அதான் காகம். முந்திய நடக்கை எப்படி இருக்குதான் பாருங்க. மோசம் போக்கும் இச்சைகளினாலே, மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. மோசம் போக்கும் இச்சைகள், கெட்டு போகிற பழைய மனுஷன். இதுதாங்க காகத்தின் அனுபவம், மாம்சத்தின் அனுபவம், முந்திய வாழ்க்கையின் அனுபவம். சரி, இப்போ புது வாழ்க்கை புறானா என்ன? அதற்கு அடுத்த வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும், மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல், இதாங்க புதிய மனுஷன். இதாங்க புறாவின் அனுபவம். நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8 கூட வாசிங்களேன். 8 வாசிங்க. இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகளுமாகிய, அப்புறம் பொய். இதாங்க பழைய மனுஷன், காகத்தின் அனுபவம். இப்போ புதிய மனுஷன் சொல்றாரு பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம், அன்பு, இரக்கம், பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை, ஆத்தும பாரம், மனதுருக்கம், இதாக கிறிஸ்துவின் சாயல். ஆக இந்த பழைய மனுஷன் சாயலிருந்து புதிய மனுஷன் சாயலுக்கு வருகிறது மேலான அனுபவம். இதைத்தான் காகமும் புறாவும் சொல்லுது. பழைய மனுஷனுக்கு என்ன சந்தோஷம், மகிழ்ச்சினா இந்த அழுகி போனது,
துர்நாற்றம் எடுக்கிறது, அசுத்தம், இதில் தான் சந்தோஷம் பழைய மனுஷனுக்கு. புதிய மனுஷனுக்கு அதில் சந்தோஷம் இல்லை. பரிசுத்தத்தில், ஜெபத்தில், தூய்மையில், ஆக அநேகரோடு கொண்டு நல்ல அன்பில், கிறிஸ்துவின் சாயல், இதுதான் புதிய மனுஷனுக்கு சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்தாண்டான சந்தோஷம். பார்த்தீங்களா? அப்போ ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. ஆக புறாவுக்கு இப்படி உள்ளங்கால் வைத்து இளைப்பாருக்கு இடம் காணாமல் வந்து விட்டது என்று சொன்னால், அந்த அழுகி போனது, துர்நாற்றம் விடுது, இது மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அதுக்கு புறாவுக்கு அதில் மகிழ்ச்சி கிடையாது. எங்க மகிழ்ச்சி என்று சொன்னால் பேழையில் தான் அதுக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா! பேழையில் தான் அதுக்கு மகிழ்ச்சி. பேழையிலே நோவாவோடும் தமது ஜனங்களோடு கூட இருப்பது போல மகிழ்ச்சி அங்கு வெளியே இல்லை. ஆகவே தான் திரும்பி வந்தது. அப்படிப்பட்ட புறாவைத்தான் நோவா கரம் நீட்டி பிடித்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பழைய மனுஷன் சுபாவத்தெல்லாம் விட்டுட்டு புதிய மனுஷன் சுபாவத்தை போல தேவனை சேர்ந்தால், கர்த்தர் சொல்கிறார், நோவாவை போல அவர் உங்களை சேர்த்து அணைத்து கொண்டு இந்த மாசத்துல பாதுகாப்பார், ஆதரிப்பார், உங்க ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே புதிய மனுஷ சாயலை தரித்து கொள்ளுங்கள். அந்த பழைய சுபாவத்தை விடுங்க, புதிய மனுஷனா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பேழையில் சேர்த்து கொண்டான் என்றால் என்ன அர்த்தங்க? பேழைதான் பாதுகாப்பு, பேழைதான் புறாவுக்கு அமைதி, நிம்மதி, ஆசீர்வாதம். அப்படிதாங்க இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இந்த முதல் தேதியில் வந்திருக்கிறவங்களை ஆண்டவங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பார். இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மறுபடியும் பேழைக்கே திரும்பி வந்த புறாக்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அந்த புறாமுல் தான் மறுபடியும் சமாதானத்துக்கான அடையாளம் உண்டாயிற்று. மறுபடியும் அனுப்பினா மறுபடியும் அது ஒரு ஒலிவு இலையோடு வந்தது. ஆக பூமி எங்கும் ஒரு சமாதான ஒரு அடையாளத்தை பெற்றார் நோவா. இப்படி புறாக்களை போல் இருக்கிற நல்ல சுபாவம் உள்ள மக்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார். அவர்கள் மூலம் அநேகர் சமாதானம் பெறுவார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருப்பீங்க, உங்கள் மூலம் அநேகருக்கு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா! நல்ல கையை உயர்த்தி ஆமென், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ அந்த பழைய மனுஷனை விட்டுட்டு புதிய மனுஷனை போல, புறாவை போல தேவனிடத்தில் சேருகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தில் இந்த தேவ ஜனத்தை ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஞானசம் எடுக்கும்போது ஞானசம் கொடுத்த பாஸ்டர் சொன்னார், தம்பி சினிமாவுக்கு போவையா? 3 முறை கேட்டார். சினிமா தான் எனக்கு வாழ்க்கை, எப்போ பாரு சினிமா தான், அதெல்லாம் தெரியும் அவருக்கு. ஆகவே சினிமாவுக்கு போவையான்னு 3 முறை கேட்டாங்க. ஏரியில் தான் ஞானசாங்க கொடுத்தாங்க. ஏரியில் இறங்கி நானும் அவர் தான் நிற்கிறோம். பக்கத்தில் ஒருத்தர் பாதுகாப்பாக நிற்கிறார். அப்போ பார்த்து என்னை கேட்டாருங்க, சினிமாவுக்கு போவையான்னு 3 முறை கேட்டார். அப்போ யோசிச்ச, சினிமா பார்க்காம இருக்க முடியுமா நம்மால்? எப்படி முடியும்? இவருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு நிற்கிறேன். அவர் மிரட்டில் ஆமாம் ஐயா போக மாட்டேன்னு சரி கொடுத்துட்டாரு. அவர் 3 மாதம் போராட்டம்னா போராட்டம். எனக்கு எப்படி வாழ்க்கை, எப்படி சினிமாவாக இருந்துட்டு எப்படி பார்க்காம இருக்க முடியும் என்று அவர் இருக்கும்போது, ஆனால் வாக்கு கொடுத்து ஞாசா தொட்டியிலே வாக்கு கொடுத்தது போலவே அதன் பிறகு சினிமாவுக்கு போகவில்லை. அந்த போராட்டத்தை மத்தியில் ஒரு நாள் நான் என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கிறேன். அப்பொழுது ரோட்டில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத்தில் 2 போஸ்டர் விட்டுருக்குங்க. ஒரு போஸ்டர் சினிமா போஸ்டருங்க, இன்னொரு போஸ்டர் பக்கத்தில் ஒரு சபையில் நடக்கிற சுவிசேஷ கூட்டத்தோடைய போஸ்டர். 2 போஸ்டர் ஒரு இடத்துல இருக்குது. அப்புறம் ஒரு நிமிஷம் நின்று அப்படியே பார்த்தேன். பார்க்க எனக்கு இப்போ அந்த சினிமா போஸ்டர் அருவருப்பாக தெரியுது, சுவிசேஷ போஸ்டர் இன்பமாக தெரியுது. எனக்கு உண்மையை சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டானது முதல் அடையாளம் அதுதான். ஹல்லேலூயா! எப்படி உண்டாச்சுது? அதான் புதிய மனுஷனின் சாயல். ஹல்லேலூயா! புதிய மனுஷனை மாறிட்டா இந்த மாற்றம் வரணும். ஆகவே அதெல்லாம் நமக்கு அந்த பழைய மனுஷன்லாம் அது அருவருப்பாக தெரியணுங்க.
ஆண்டவருடைய காரியங்கள் மட்டும்தான். இப்படி ஆராதனைக்கு வர்றது, ஸ்பெஷல் மீட்டிங் வர்றது, ஜெபம் பண்ணுறது, வேதத்தை தேடுறது, இது நமக்கு இன்பமாக இருப்பதாக. புறாவின் அனுபவம் இருக்கட்டும், கர்த்தவங்களை சேர்த்து கொள்வார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இல்லை கையை வச்சு ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்டும். ஆண்டவரை நம்பி வந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன அற்புதமான வார்த்தை, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார் என்பதற்கு இந்த அனுபவம் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். மோவாப் தேச ஸ்திரியா இருந்தவள் 10ஆம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலின் சபைக்கு உட்படலாகாது என்று பிரமாணத்திலே தீர்ப்பு செய்யப்பட்டவள். ஆனால் நகோமியோடு சேர்ந்து வரும் பொழுது, நீ போகிற இடத்துல நானும் வருவேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறித்து அடக்கம் செய்யப்படணுமே தவிர வேற இதை குறித்து பேச வேண்டாம் என்று அவள் எடுத்த தீர்மானம். நான் தேவனிடத்தில் சேருவேன், அவரே என்னுடைய தெய்வம் என்று ரூத் ஆண்டவரிடத்தில் சேர்ந்தபடியினால் பெத்லெகேமுக்கு வந்துட்டாங்க. இப்போ போவாஸ் நிலத்தில் வந்து கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். போவாஸ் சந்திக்கிறார். சந்தித்த போவாஸ் சொன்ன வார்த்தை தான் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அவரை நீ சேர்ந்தபடினால் அவர் உன்னை சேர்த்து கொண்டார், உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஒரு வார்த்தைங்க இது. போவாஸை பார்த்த உடனே இவள் முகங்குப்புற போவாஸ் பாதத்தில் விழுந்தாள் என்றால் அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாள். நம்ம முதல்ல சொல்லிட்டோம் உங்களுக்கு 5 வழிகள். அதில் ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு வாசித்தோம். அதை போல இந்த ரூத்து தன்னை தாழ்த்தினாள், முகங்குப்புற போவாஸ் பாதத்தில் விழுந்தாள். அதன் பிறகு தாங்க இந்த வார்த்தை வருகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும். தேவ சமூகத்தில் வந்து சேருவதற்கு 2வது அடையாளம் தாழ்மை. தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். நிறைய பேர் ஏன் சார் ஆசீர்வதிக்கப்படுதில்லை? நான் ஒரு சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல படிப்பு இருக்கிறது, தாளந்து இருக்கிறது, கிருபை இருக்குதுங்க, எவ்வளோ அனுபவம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஆனால் ஏன் அதுக்குரிய பலன் கிடைக்கல? இந்த முதல் தேதியில் கர்த்தர் சொல்கிறான்னு விசுவாசிங்க. ஏன் அது கிடைக்கலன்னா தாழ்மை இல்லை. அதுதாங்க பிரச்சனை. தேவ சமூகத்தில் தாழ்த்துறது கிடையாது. தாங்கள் படித்த படிப்பு, செல்வாக்கு, திறமை இதை மேன்மைப்படுத்துறது. அப்படி உங்கள் திறமைகள், செல்வாக்கு இதை மேன்மைப்படுத்துகிற வரையிலும் தேவன் ஒருத்தர் சேர மாட்டாருங்க. பெருமுள்ளவனுக்கு அதுவும் இங்கே தான் வருது. தாழ்வனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இந்த நாள் கர்த்தர் சொல்றார், உங்களை தாழ்த்துங்க. சிலருக்கு ஆசீர்வாதம் பெற முடியாமல் இருக்கு, தடையே இதுதாங்க. இதுதான் தடை உங்களுக்கு. இன்றைக்கு 100% அப்படியே தேவ சமூகத்தில் தாழ்த்தி பாருங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இவள் தாழ்த்தினாள். ஆகவே தான் இந்த வார்த்தை வருது, செட்டுகளுக்கு அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. இன்னொரு விஷயம், இதுவும் ரொம்ப முக்கியம். நமக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுக்கு சில ரகசியங்கள் வந்து சில நேரங்களில் தான் நமக்கு தெரியுது. அதில் இது ஒன்றுங்க. இவளை ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்னா, போவாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முந்தைய வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
11வது வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ரூத்துடைய கேரக்டரை போவாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருங்க. அவள் நன்றாய் மாமியாரை நேசிக்கிறவள், தேவனை நேசிக்கிறவள், நல்ல தைரியசாலி, கடுமையாய் உழைக்கிறவள். ஆகத்தான் வயலுக்கு வந்திருக்கிறா. கடுமையாய் உழைக்கிறவள், கீழ்ப்படிதல் உள்ளவள், தாழ்மை உள்ளவள் என்று இந்த ரூத்துடைய கேரக்டரை போவாஸ் நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி இவள் கேரக்டரை நன்றாய் அறிந்த போவாஸ் சொன்ன வார்த்தை தான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்கு அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும் என்றார். இவருடைய நற்சாட்சி, ரெப்புடேஷன் எப்படி சார்ந்து போவாஸுக்கு அது தெரியும் என்று கேட்டால், ஊர் ஜனங்க சொல்றாங்க போவாஸுக்கு, நான் எல்லாவற்றையும் நான் கேள்விப்பட்டேன் சொல்றாரு பாரு, எனக்கு விவரமா தெரிவிக்கப்பட்டேன் என்றால் ஊரார் பார்க்கறாங்க இந்த ரூத்துவை, அவருடைய கேரக்டரை பார்க்கறாங்க, அவருடைய குணத்தை பார்க்கறாங்க. நம்மை 1000 கண்கள் ஊர்ல பார்க்குது, வேலை ஸ்தலத்தில் பார்க்குதுங்க, சஞ்சரிக்க இடங்களில் பார்க்குது. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு ரொம்ப முக்கியங்க. நமக்கு ஆண்டவருக்கு ஆழமான உறவு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஊரார் மத்தியிலே, தொழில் செய்கிற இடத்துல, பிள்ளைகள் படிக்கிற காலேஜ் ஸ்கூலில் அடுத்தவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அதுதாங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம். அதை புரிஞ்சுக்கணும். ரூத்தை இப்படி ஆசீர்வதித்தது காரணமே அதுதான், அவள் கேரக்டர். ஊரார்லாம் சொல்றாங்க, ரூத்தா ஐயோ அது அந்நிய தேசத்து பிள்ளையா இருந்தாலும் கூட அவ்வளோ அன்பு, அவ்வளோ இரக்கம், அவ்வளோ கடினமான உழைப்பு, மாமியாருக்கு பாராட்டுகிற அன்பு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஊர்லேயே அப்படி இல்லைங்க, வெளி தேசத்து பெண் இப்படி இருக்கிறாள் என்று அவர்கள் இவருடைய சாட்சியெல்லாம் பார்த்து விவரமாய் போவாஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நற்சாட்சி தான் போவாஸ் இவளை ஆசீர்வதிக்க காரணங்க. இந்த ஆசீர்வாதங்கிறது கவனிச்சு பார்த்தீங்களா, அது ஒரு ஜெபங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அவர் சொல்றாரு பாருங்க, தேற்றங்கள் அடைக்காம வந்த உனக்கு அவரை நிறைவான பலன் உண்டாவதா கர்த்தரும் கட்டளையிடுவாராக என்றார். இது போவாஸின் ஜெபம். இவளுடைய கேரக்டர் எவ்வளோ நல்லா இருந்திருந்தா போவாஸ் இவளுக்கா இப்படி ஜெபத்தை செய்து ஆசீர்வதிச்சிருக்கணும் பாருங்க என்றார். நமது நற்சாட்சியுள்ள ஜீவியம், நாம் வாழ்கிற, வேலை செய்கிற, படிக்கிற இடங்களில் இருக்கிற நற்சாட்சி, ஒருவேளை மனிதன் நமக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கலாம், இன்றைக்கு நமக்கு அது பலன் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்க நற்சாட்சிக்கு, உங்களுடைய உத்தமத்துக்கு, உங்கள் உண்மைக்கு, கடின உழைப்புக்கு நீங்கள் பாராட்டுகிற அன்புக்குரிய பலனை 100% பரலோகத்தின் தேவன் தருவார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாருங்க, நிச்சயமா தருவாருங்க. ஒருவேளை சகோதரி சொல்றேன், நீங்க மாமியாருக்கு செய்யற அந்த நற்குணத்துக்கு மாமியார் உங்களுக்கு நல்லது செய்யாம இருக்கலாம், அல்லது மருமகளுக்கு மாமியார் செய்கிற காரியங்களுக்கு மருமகள் நன்றி இல்லாமல் இருக்கலாம், அல்லது பெற்றோரோ பிள்ளைகளோ யாரா இருக்கட்டுங்க. ஆனால் அதை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா உங்கள் நற்சாட்சிக்குரிய பலனை பரலோகம் நிச்சயமாய் தரும். நம்புறீங்களா நீங்க? நான் கர்த்தருக்குள்ள சொல்லுகிறேன், ஒருவேளை இதுவரையில் எந்த பலன் இல்லை, நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளோ நான் பிரயாசப்படுறேன், உண்மையா இருக்கிற, உத்தமமா இருக்கிற, ஒரு பலனும் இல்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் தேதியில் உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகம் உங்களை பார்க்கிறது, பரலோகம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், நிச்சயமாய் உனக்கு பலன் கொடுப்பார். உன் கண்ணீருக்கு, அழுகைக்கு ஒரு பலன் நிச்சயமாய் வரும். மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசர் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமே. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு இயேசுநாதர் இரக்கம் செய்வார். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4-6 வாசிங்களேன்.
அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார். அந்த ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா? இவன் நமது ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்தான். சொன்ன உடனே வேதம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு அவருடனே அவன் வீட்டுக்கு போனார். பார்த்தீங்களா? அந்த 100க்கு அதிபதி செய்த நல்ல காரியத்தை எல்லாரும் மறந்தாலும் ஆண்டவர் மறக்கலை. அந்த ஒரு நன்மைக்காக அவனை தேடி கர்த்தர் வருகிறார் என்றா, இது ஒரு நல்ல அருமையான ஆவிக்குரிய அனுபவம். ஆகவே இந்த கால நேரத்தில் ஆண்டவருக்கு செய்த காரியங்களாகட்டும், மனுஷருக்கு செய்த காரியங்களாகட்டும், நற்சாட்சினால் அடைந்த நஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் பரலோகத்தின் தேவன் நல்ல கணக்கு கொடுப்பார். உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அதில் விசேஷம், அவர் செட்டைகளின் கீழே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா! அதான் சொல்றார், செட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தை குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம்! எத்தனை வசனம் சொல்ல நீங்க? சங்கீதம் 17:8, 36:7, 57:1, 61:4, 63:7, 91:4 இதெல்லாம் வாசித்து பாருங்க. செட்டைகளின் கீழே அடைக்கலம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவர் செட்டைகளின் கீழே உங்களுக்கு அடைக்கலம் உண்டாகும். அல்லேலூயா! நல்ல பாதுகாப்பை இந்த மாதத்தில் தருவார். நல்ல ஆரோக்கியத்தை தேவன் தருவார். எல்லா வியாதி நோய் நொடிகள் விலக்கி காப்பாற்றி வீணான நஷ்டம் வராமல் பாதுகாத்து, ரூத்தை ஆதரித்தவர் அதை காட்டிலும் மேலாக உங்களை ஆதரித்து நடத்துவார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா! எங்கே போனாலும் வந்தாலும் சட்டைகளின் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. அந்த கிருபை நிழல் உங்களுக்கு உண்டு. அவர் நிழலில் மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா! தேவனிடத்தில் சேருங்கள், அவர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். ரூத் வந்து சேர்ந்தால் தேவன் சேர்த்து கொண்டு போவாஸோடு இணைத்தார். திருமணமாகி போவாஸ் ரூத்தினுடைய சந்ததியிலிருந்து தான் ஓபேத்தும், ஓபேத்தின் சந்ததியுடைய ஈசாயும், ஈசாயின் சந்தையிலே தாவீது, தாவீதின் சந்தையிலே இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா! தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். சுவாசிக்கிறீங்களா? இல்லை கையை வரிச்சா? ஹல்லேலூயா! இப்படி நீ உண்மையா இருந்து உத்தமமா இருந்து நற்சாட்சியா இருந்து ஒண்ணுமில்லையே என்று கலங்கி வந்திருக்கலாம். கர்த்தர் நீ சொல்றாருங்க, உனக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அவர் சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் நல்ல திருப்தியை தருவார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இளைய குமாரன் தகப்பனிடத்திலே வந்தான். தகப்பன் அவனை ஓடி சென்று கட்டிப்பிடித்து சேர்த்து கொண்டான். இளைய குமாரன். லூக்கா 15:17-18. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் சேருவேன். தகப்பனே, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி வந்த பொழுது தகப்பன் செஞ்சாராம். அடுத்த வசனம் பாரு. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாத்தீங்களா? இளையகுமாரன் தகப்பனிடத்தில் சேர்ந்தான். தகப்பன் இளையகுமாரத்தினை சேர்த்து கொண்டார். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, உங்கள் பாவங்களுக்காக துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சேருவான்னு சொன்ன அந்த வசனத்துக்கு அடையாளங்க 4:9 யாக்கோபு 4:9 சொல்லப்பட்ட துக்கித்து துயரப்பட்டு அழுங்கள், அப்பொழுது இடத்துல சேருவார். அதுக்கு இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன்.
நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் சேர்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. ஜெபத்திலே, உபவாசத்திலே, விசுவாசத்திலே, ஒருவேளை ஜெபிக்கவே முடியாத சொல்லும் பெருமூச்சே உங்களுக்கு ஜெபமாக இருக்குமானால், அப்படி ஊக்கத்தோடு கருத்தோடு நீங்கள் ஆண்டவரை சேர்ந்தால் அவரும் உங்களிடத்தில் வருவதற்கு தீவிரப்படுவார். ஹல்லேலூயா. இந்த மே மாதம் முதல் தேதிங்கிறது ஆண்டவர் உங்களை தேடி வருவதற்கு தீவிரப்படுகிற ஒரு மாதமாக இருப்பதாக. தீவிரமாய் கர்த்தர் வருவார், உங்களை தேடி வருவார், உங்களை சந்திப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் தீவிரமாய் சேர்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் தீவிரமாய் வந்து சேர்ந்து நம்மை ஆதரிப்பார். இதில் பார்த்தீங்கன்னா, இளையகுமாரன் தகப்பனை விட்டு போனது உண்மைதான். ஆனால் மனம் திரும்பி அவன் ஒரு பாவ அறிக்கை செய்தான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல, கூலிக்கார் ஒருவராக வைத்துக்கொள் என்று தன் பாவத்தை நினைத்து அவன் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினான். அப்படித்தான் தகப்பனிடத்தில் சேர்ந்தான் இளையகுமார். அவனைத்தான் கண்டு தகப்பன் ஓடி போய் சேர்த்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆண்டவர் நம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கு, சேராமல் இருப்பதற்கு கர்த்தருக்கு நமக்கிடையே தடை என்னன்னு கேட்டீங்கன்னா இதாங்க, பாவம். ஆண்டவர் நம்மிடத்தில் சேராமல் இருப்பதற்கு ஆண்டவருக்கு நமக்கிடையே குறுக்கே இருக்கிறது, டிஸ்டன்ஸை உண்டு பண்ணுறது நமது பாவங்கள் தான். அதை அறிக்கை செய்து நாம் தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15, 16, 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஏன்னா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு நமக்கு இடையே தடை எது இருக்கு பாத்தீங்களா? ஏன் சார் அந்த கேப் என்று சொன்னால், அவர் ஏன் நெருங்க முடியல என்றால் குறுக்கே பாவம். அதான் சொல்றாரு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. எரேமியா 5:25 வாசித்து பாருங்க. உங்களுக்கு நன்மை வரவட்டாது இருக்கிறது உங்கள் பாவங்களே அப்படின்னு பார்க்குறோம் நம்ம 5:25 எரேமியாவில் என்றார். ஏத்தனை மாதம் நமக்கு ஒன்றும் நடக்கலை, இதே நான் சொல்லித்தான் ஆகணும். எல்லாம் ஆறுதலாகவே சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம்? நிபந்தனை சொல்லணும். தேவனிடத்தில் சேருங்கள், அவனிடத்தில் சேருவார். நிபந்தனை அதுதான், தேவனிடத்தில் சேரணும். சேராமல் இருப்பது என்ன காரணம் என்றால் குறுக்கே இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள். ஏன் நமக்கு பதில் கிடைக்கல? ஏன் அற்புதம் நடக்கலை? ஏன் அதிசயம் நடக்கலை? ஏன் எப்பவும் கண்ணீரும் கவலையுமா இருக்கிற என்றால் குறுக்கே இருக்கிற பாவம் தான். அதை நீங்கள் அகற்ற வேண்டும். ஏன் டிஸ்டன்ஸ் ஆண்டவர் நமக்கு வந்தால் பாவம் குறுக்கே இருக்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடித்து இன்றைக்கு அதை அறிக்கை செய்வதில் உண்மையாயிருங்க. 1 நிமிஷம் இருந்தாலும் சரி, 2 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணாலும் சரி, உண்மையாக ஒரு அறிக்கை பண்ணுங்க. அதன் பலனை நாளைக்கு இல்லை இன்றைக்கே பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு மாலையிலே அதனுடைய பலனை காண்பீர்கள். பரிசுத்த ஆவி சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க 1 நிமிஷம் அந்த அறிக்கை செய்து அதை விட வேண்டியது விடுவான ஒரு அறிக்கை பண்ணுங்க. இன்றைக்கு மாலையிலேயே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்கள் கண்கள் காணும். நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தூரத்தில் வரும் பொழுதே தகப்பன் கண்டு ஓடி போய் வேதாகமத்திலேயே பாவம் செய்த மனிதனை கண்டு ஓடி போய் சேர்த்து கொண்ட ஒரு அற்புதமான இடங்க தாங்க. அப்படி ஆண்டவரை நோக்கி வரும் பொழுது, அறிக்கை இடும் பொழுது அவர் காத்திருக்கிறதே இல்லை. அவர் ஓடி வந்து நம்ம சேர்த்து கொள்வதில் நம்மை காட்டி அவர் தீவிரம் காட்டுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் அப்படி தீவிரமாக
இரத்தத்தால் கழுவி உங்களை சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆக இதிலேயே பாருங்க, இருமனம் உள்ளவர்களே கெட்ட இருமனம், டபுள் மைண்டட். ஆகவே அப்படி அதெல்லாம் வேண்டாங்க. டபுள் மைண்டட் பர்சன் இல்லாதபடிக்கு ஒரே ஒரு சிந்தையா இந்த எல்லாவற்றை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம். இதெல்லாம் தடையாக இருக்க தடைகள் விலகுவதற்கு இன்றைக்கு சேருங்கள் அவரிடத்தில், இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். நான் 100% விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றுக்கத்தை அகற்றுவார். எப்படி தகப்பன் இளையகுமாரன் தேடி ஓடி வந்து அவனை சேர்த்து மறுபடியும் அந்த ஸ்தானத்தை உயர்த்தி வைத்தாரோ, அதே போல நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் இந்த மாதத்தை திரும்ப தருவார். 4 மாதம் இழந்தது ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சம்பளம், உயர்வு, இது எதுவாக இருக்கட்டுங்க, இழந்த எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தங்களுக்கு திரும்ப தந்து கர்த்தங்களுக்கு கனம் பண்ணுவார். அடுத்த மாதம் இங்கே வரும் பொழுது இது உண்மைன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்வார். அப்படிதான் சார் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நடத்துகிறார். இந்த 1ஆம் தேதி இவ்வளோ பேர் வரீங்கன்னு எப்படி வர முடியும்? சும்மா வர முடியுமாங்க? அவர் செய்த அற்புதத்தை ருசி பார்த்த கூட்டம். ஆகவே சொல்ல, அடுத்த மாதம் வரும்பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி நீங்கள் ருசி பார்ப்பீங்க. அவங்களிடத்தில் சேருவார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சகோதரர் ஒருத்தருங்க, அவரை போல கஷ்டம் யாரும் அனுபவிச்சிக்க முடியாது. எனக்கு சேலஞ்சாக இருக்குங்க அவருடைய லைஃப். நம்ம சபைக்குரியது தான். எனக்கு பயங்கர சேலஞ்சாக இருக்கு. இத்தனை கஷ்டம், இத்தனை பாடு, இத்தனை போராட்டம், இவைகள் மத்தியிலே இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? இவங்க மத்தியில் ஊழியம் செய்ய முடியுமா? இப்படி வந்து சபைக்கு அனுகூலமாக இருக்க முடியுமா? எனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குங்க. அநேக ஆண்டுகள் அவருக்கு அத்தனை துயரங்கள், பாடுகள். வேற ஒரு மனுஷனாக இருந்தால் 100 முறை தூக்கம் போட்டு செத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவருக்கு. ஆனாலும் ஊழியத்தை விடமாட்டார், ஆனாலும் மாதப்பரப்பு விடமாட்டார், ஆனாலும் சபை விடமாட்டார். அத்தனை மத்தியிலும் ஆண்டவர் விடவே மாட்டார். இன்றைக்கு அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து பல 100 மடங்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆக எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இங்கே வரங்களை கற்று கைவிட மாட்டார். ஆக இன்றைக்கு நான் சொன்னது போல் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் இதுக்காக மட்டும். அப்புறம் எழுந்தன்னு ஒரு கவி பாடிட்டு கடைசி ஜெபம். அப்படி கண்ணை மூடி, ஆண்டவர் நம்ம சேராதபடிக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது. ஏன் வேலை கிடைக்கல? கிடைச்ச வேலை ஏன் போயிடுது? ஒரு மாதம் கூட ஒரு கம்பெனியில் நிற்க முடியல. உழைப்புக்கு தகுந்த பலன் ஏன் கிடைக்கல? கிடைச்சாலும் ஏன் கண்ணீரோடு வாழ்க்கை இருக்குது? இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணி, ஆண்டவரே இதை அகற்றும் சுவாமி, ரத்தத்தால் எனக்கு கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா என்று ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்கிறேன், அவர் உலகத்தில் சேரப்போகிறார். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான உமது பிள்ளைகளுடைய நேர்மையான இந்த அறிக்கையை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அந்த இளையகுமார் எவ்வளவு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்தான். அதே போல ஒரு நேர்மையான ஆனஸ்ட் கன்ஃபெஷன் அதை செய்திருக்கிறார். இதனை கண்டு பரலோகத்தின் தேவன் இரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உங்களிடத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். நீர் இந்த மாதத்தில் இடத்துல சேர்ந்து உங்களை கனம் பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்கள் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமென். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். அறிக்கை செய்திருக்கிற உங்களை தூக்கி எடுத்தார், இரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணார். ஓ, பகையாக நின்ற அந்த சுவரை தகர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நன்மை வர ஒட்டாதிருக்கிற சகலவற்றை அகற்றி விட்டார். தேவன் உங்களிடத்தில் சேருவார். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமாய் மாதமாய் இருக்கும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உங்கள் காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறுகிற ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதமாய் மாறுவதாக. இந்த மாதத்தின் சகல வரவு செலவுகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளின் பிரயாசம் வியாபாரம் எல்லாம் செழிப்பதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியம் சுகம் பலன் உண்டாகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பல நாள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டதுக்காய், தடைகள் விலகி விட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியத்துல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவரிடத்தில் சேருவார் சொல்ல நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கிருபைகளை தாங்கட்டும். எல்லா தேவ பிள்ளைகள் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சமாதான அன்பு பெருகும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். குறைவில்லாமல் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கை வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேல் வந்து பலிப்பதாக சுவாமி. தொடர்ந்து எங்களை நடத்தும் காத்துக்கொள்ளும் கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழை மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் இடத்துல சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.